வணக்கம் விவாசினி கேமில் என்ன பார்க்க போகிறோம்னா லெவல் டெவில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டோட பேர் ஏதோ கண்ட்ரோல் ஏதோ மாற்றி பண்ணுவோம். இது 40 கொலையா? நான் அத்தனை கொலையாக பண்ணேன் இல்லையே. நான் நல்ல பையங்க சார், நானும் ஒன்று கொல்ல பண்ணேன். சரி, வீடியோ பார்க்க மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. நீ முன்னாடிடா. என்னங்க முன்னாடி? கண்ட்ரோல்ஸ்லாம் மாற்றி வச்சிட்டானு. என்கிட்டயோடா நாங்கள்லாம் படா ப்ரோ பிளேயர். இந்த டீம் கண்ட்ரோல் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. இல்லை சரி, இந்த தடவை கொஞ்சம் கண்ட்ரோல் மாறி இருக்கு. அது என்ன உணர முடியுது. இப்போ பாருங்க, முன்னாடி போனால் என்னடா நான் குதிக்க அந்த ஸ்பைன்ஸ்லாம் நவருது பாருங்க. அது நான் ஜம்ப் பண்ணி நமக்கு அந்த ஸ்பைன்ஸ்லாம் நவருது. கொஞ்சம் பக்கத்தில் போய் எப்படா இங்கே இன்னொன்று வந்துச்சு? ஆரம்பிச்சிட்டானுங்களா? நான் படப்பட ப்ரோ பண்ணுங்க, அது நம்பிட்டானுங்க போல. நானே ஒரு ஏதோ லோக்கல் சேனல்டா. இந்த தடவை கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்கு. சூப்பர்மேன் ஜம்ப்லாம் போடுற சூப்பர்மேன் ஜம்ப்லாம் நல்லா போகிறா நீ. அப்போ கழுத்து என்னால் முடியலடா. செஞ்சு சரி போயிடுறா. எப்படியோ அங்கே போயிட்டாங்க. இன்சைடு கண்ட்ரோல் மாறி ஒரு ஜம்புக்கும் மாறுது. இப்போ மாறுது ஏதோ ஒன்று இங்கே ட்ரோல் வச்சுருப்பானுங்க பாருங்கள். வைக்கல, நல்ல பசங்களாம் இல்லையே. வைக்கலங்க. ஏதோ ஒரு இடத்துல குதிக்கும் போது ஏதோ கண்ட்ரோலை மட்டும் சேஞ்ச் பண்ணுறானுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். இது கண்ட்ரோல்லையா இப்போ போடுறோம். இப்போ இந்த லெவல் பேர் பிளாட்ஃபார்ம். அது எதுனா ஏன்னு போகிறீங்க? இது நவருது என் ப்ரெடிக்ஷன். ஓ மை காட். போது அன்சைட் நின்னா அன்சைட் பிளாக். எப்பட்றா உனக்கும் ஏதோ சக்திமான் பவர் இருக்குடா. இருங்க. நவருதுங்க. இப்போ பாருங்க, நினச்சதுடா. எனக்கு சக்திமான் பவர் இருந்துச்சுலாம் இல்லை. நான் யாருக்குமே இந்த கேம் முடிச்சிட்டேன். ஸோ அதனால தான் ஈஸியாக என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. சக்திமான் பவர் கிடச்சி ஒரு நாள் ஜெயிக்க முடியலையடா. அது இன்னொரு ஃபோனில் நான் இந்த கேம் முடிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு எல்லாம் தெரியுது. உனக்கு மட்டும் எப்படா தெரியுது சக்திமான் அப்படிலாம் கேட்டுறதீங்க. ஏன்னா இப்படிலாம் எதுவும் கேட்காதீங்க, புகாதாதீங்க. கொஞ்சம் ஓவராக பேசுகிறோமா? இல்லைடா ஓவராக பேசலை. இதுக்கு மேலே பேச மாட்டேன். குறையுது. நான் எதிர்பார்த்தது. ஏன்னா நான் ஏற்கனவே இல்லை இருக்கேன். இப்போ அந்த லாஸ்ட் படிக்கட் மட்டும் அப்படியே நின்றுணும். இது நின்னோடனே அப்படியே குச்சிடணும். எப்படி இதுதான் ப்ரோப்பர் மைண்ட். அப்படிலாம் இல்லை, ஸ்டிங்காக என்னமோ வந்துச்சு. இது மாதிரி குச்சி போகணுமா சப்ப அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா இப்படி இங்கே குதிக்கும் போது மேலே ஒரு ஸ்பெயின்ஸ் வச்சுருப்பாங்க பாருங்களேன். சொல்லலை, ஏன்னா நான் இந்த கேம் பிஃபோர் இல்லை. ஐ பிளேட் திஸ் கேம் பிஃபோர். ஸ்குட் கேமில் வர மாதிரி தான். நெக்ஸ்ட்டு போயாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் லெவல். இது நவரும் பாருங்களேன். பாவி, என் ப்ரெடிக்ஷன் தப்பாயிடுச்சு. பேசலடா. இனிமேல் நான் ப்ரெடிக்ஷன் பண்ண மாட்டேன்டா. கொண்டு வாங்கடா. எப்பட்றா போகிறது? இப்போ வந்தாச்சு. மை காட். போடா. இது இந்த மாதிரி நோ. கொஞ்சம் பொறுமையாக போடா. இது பேசாதடா. நான் பைத்தியம் ஆயிடுவேன் போலியே இந்த கேம்னால. பாவி, மறுபடியும் மாடா. வா. ஐயோ. இப்படிதானா? புரிஞ்சு போயிடுச்சா? புரிஞ்சிடுச்சு. ஐயோ.
கமான் 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 டேய் உண்மையா நோ 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 இந்த தடவை தான் நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் ஆகிறதுக்கு பர்சன்டேஜ் வந்து 90% இருக்குது. நான் வந்து கோவப்படுத்திங்கன்னா வந்து ஆங்கிரி ப்ரோ பிளேயர் வீடியோஸ் பார்த்தா வந்து அப்படிலாம் ஒரு சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எகிரிட்டேன், இப்போ எகிரி போகிறேன் அவெல்லாம் பாருங்க, நான் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன். இது வந்து போகும். என் ப்ரெடிக்ஷன் தான் கரெக்டாக தான் இருக்குது. I played this game before because I know this. நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, நான் யோசிச்சது தான். போடா, இது மாதிரி எகிறோனாடா எகிதான் போனோமா பாருங்க. எப்படா நான் ப்ரெடிக்டேஷன் பண்ணாலும் நீ ப்ரெடிக்டேஷன் நான் பண்ணுறேன், உன்னை வந்து மெடிடேஷனில் அனுப்பிச்சி வைக்கிறேன்டா நிம்மதியாக அப்படின்னு சொல்லி இங்கே வரும். பார்த்தீங்களா, நாங்கள்லாம் அப்படிட்றா என்கிட்ட வந்தா அதெல்லாம் முடியாது. பேசாதீங்க, பேச வேணாம், இதுமாதிரி பேச மாட்டேன். வாங்க, இது மாறிக்கிட்டே இருக்குது, டேரக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. எப்படி அதான் 3 ஸ்டேஜ் முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் வார்ப்பா அந்த வார்ப்பா அந்த மாதிரி. பார்த்துட்டேன். இது ஈஸியாக தான் இருக்குது, இது ஈஸி தான். இது மேலே எகிரி குதிக்கக்கூடாதுங்க. இது வந்து நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்குனே. எப்பட்றா நான் கீழே வச்சேன், எப்பட்றா அடடா. எனக்கு துரோகம் பண்ணுறவனை கூட அந்தளவுக்கு கோவங்களாம் வராது, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கலாம் வாட் இஸ் திஸ் அந்தமாரி ஆகும். மறுபடியும் அது மேலே குச்சிக்கினா நீங்கள் வந்து கீழே தான் போவீங்க. அது கரெக்டு தான். அப்போ எதுக்கு இது மட்டும் இன்சைடு போகாது? அன்சைடு போகாதீங்க, இன்சைடு வாங்க. மறுபடியும் வந்து இன்சைடு போங்க, அது நவருது. மறுபடியும் போனா வேணாம் மறுபடியும் போடா. உன்னால் முடியும்டா. அவனுக்கு என்ன அவனை கலைச்சாலும் நீ ஒரு ப்ரோ பிளேயருங்கிறது நிறுவிடா. நடத்தது தான், இதுவும் நினச்சது தான். அவனுங்க வந்து லெஃப்ட் சைடு கொண்டு போய் அந்த பக்கம் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் போனால் ரைட் சைடில் ஒன்று வருது, முளைக்குது. சரி போன எதுவும் ஆகாதுல்ல, அப்பா ஏதோ அவங்க பாட்டு நிம்மதியாக போடா தம்பின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஓகே, இப்படியே போனான். போடா 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 போடா. ஏதோ ஒரு பிளாக் அப்படியே கீழே போகிற மாதிரி போய் நின்றுடும் பாருங்கள். இந்த பிளாக் போய் கீழே போகிற மாதிரி போய் நின்றுடுச்சு. அப்படின்னா அந்த பிளாக் மேலே தான் போய் நிற்கணும். கொஞ்சம் வந்து உஷாராகவே இருக்கணும். இந்த பிளாக் பார்த்தீங்களா, அது அப்படியே நின்றுச்சு. அப்படி இங்கே பிடிச்சி டிமியில் வட்டாமே ட்ர். இங்கே அப்போ எதுக்குடா அதை வச்சுருக்கீங்க? வேதில் போவான்ஸ் நான் அது மாதிரி ஏன்டா எனக்கு கொள்றதில்ல உனக்கு எப்படா அவ்வளோ சந்தோஷம் வருது? இப்போ போகலாம், வர முடியாதுல்ல. இங்கே கீழே இங்கே குதிக்கலாமா? இல்லை இங்கே குதிக்கலாம். அட பாவி, நான் போகிற இடத்துல வால் பிடிச்சிட்டு வரான் பாருங்க. இவங்க தான் இங்கே தடவை குதிப்பேன். மறுபடியும் இங்கே குதிப்பேன்டா. மறுபடியும் உமாலே குதிக்கிறான். முஞ்ச வந்து பிடிச்சிக்கோ. நான் கூட அவுட் ஆகிட்டேன்னு நினச்சேன். எப்படியும் நான் ஜெயிச்சிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.